வணக்க மக்களே. புற்றுநோயின் அறிகுறிகள், உங்களுடைய உடல்ல கவனிக்க வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ புற்றுநோய் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்ட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அபாயகரமான விளைவுடன் கூடிய ஒரு ஆபத்தான நோய் தான் நினைவுக்கு வரும். ஆனால் புற்றுநோய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களால் ஏற்படுது. அதற்கான அறிகுறிகளை வைத்து கூட நம்மளால் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ காரணம் இல்லாத உடல்நல இழப்பு ஏற்பட்டால் கூட புற்றுநோய் வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்கள் ஒரு கட்டத்தில் உடல் எடையை இழக்கிறாங்க. எந்த காரணமும் இல்லாமல் உடல் எடை 5 கிலோ அல்லது அதற்கு மேற்பட்டு குறைந்தா அது புற்றுநோயின் முதல் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் புற்றுநோய்களால் இது அடிக்கடி நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காய்ச்சல் வருவது மிகவும் பொதுவானதுங்க. ஸோ புற்றுநோய் தொடங்கிய இடத்திலிருந்து பரவ ஆரம்பித்த பிறகு இது அடிக்கடி நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தில் காய்ச்சலை அனுபவிப்பாங்க. புற்றுநோய் அல்லது அதன் சிகிச்சைகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிப்பதனால இது நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா காய்ச்சல், இரத்த புற்றுநோய் அல்லது நிணநீர் குழி புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களுடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அறிகுறி அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவிரமான உடல் சோர்வு. ஓய்வெடுத்தாலும் தீராத தீவிரமான உடல் சோர்வும் ஒரு அறிகுறி தாங்க. ஸோ புற்றுநோய் பரவும் போது இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில பெருங்குடல் அல்லது வயிறு புற்றுநோய் வெளிப்படையாக தெரியாத இரத்த இரைப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் உடல் சோர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். தோல் புற்றுநோய்களுடன் வேறு சில புற்றுநோய்களும் வெளிப்படையாக தெரியும். தோல் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ இதற்கான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா சருமம் கருமையாகுதல், தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல், தோல் சிவத்தல், அரிப்பு, அதிகப்படியான முடி வளர்ச்சி. ஸோ மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு அல்லது உங்களுடைய மலத்தின் அளவு நீண்ட காலமாக மாறுவது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலம் அல்லது சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படுது. மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு அல்லது உங்களுடைய மலத்தின் அளவு நீண்ட காலமாக மாறுவது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபுறம் சிறுநீர் கழிக்கும் போது வலி, சிறுநீரில் ரத்தம் அல்லது சிறுநீர் பை செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சிறுநீர் கழிப்பது போன்றவை. ஸோ சிறுநீர் பை அல்லது புரோஸ்டேட் புற்றுநோய்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் ஆறாத காயங்கள். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா வலி ஏற்படுத்தும், இல்லைனா பார்த்திங்கன்னா ரத்தம் கசியும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது புற்றுநோயோடைய அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 4 வாரங்களுக்கு மேலே குணமடையாத சிறிய காயங்கள் குறித்தும் நம்ம கவனமாக இருக்கணுங்க. ஒரு சிலருக்கு காயம் ஏற்படுச்சுன்னா ஒரு 1 வீக்கில் நல்லா ஆறிடும். ஆனால் அதுவும் ஆறாமல் அது கண்டினியூஸாக நமக்கு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆறாத வாய்ப்புண் வாய் புற்றுநோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட காலமாக ஆறாத வாயில் ஏற்படக்கூடிய எந்த மாற்றமும் உடனடியாக ஒரு மருத்துவர் அல்லது பல் மருத்துவரால் பரிசோதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்குறி அல்லது பெண்ணுறுப்பில் ஏற்படக்கூடிய புண்கள், தொற்று அல்லது ஆரம்ப நிலை புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இவையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோயுடன் ஆரம்ப அல்லது மேம்பட்ட நிலைகளில் அசாதாரண இரத்தப்போக்கு ஏற்படலாங்க. ஸோ இரும்பும் போது ரத்தம் வருதல் நுரையீரலுடைய புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். மறுபுறம் மலத்திலிருந்து பார்த்திங்கன்னா ரத்தம் தோன்றினா இது மிகவும் கருமையான நிறத்தில் இருக்கலாம். அது பார்த்திங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய் அல்லது மலக்குடல் புற்றுநோயின்னு ஒரு இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸை வச்சு நமக்கு புற்றுநோய் இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. எனவே மக்களே, நீங்கள் இந்த அறிகுறிகளை வைத்து நம்ம பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நமக்கு அந்த பிரச்சனை இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.